ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம OPPO F19 அந்த ஃபோனுடைய அன்பாக்சிங் அண்ட் அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். சரி வாங்க பார்க்கலாம். இப்போ திறந்த உடனே பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனில் வந்து ஒரு பேக் கேஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. எனக்கு எப்பவுமே நான் என்ன சொல்லுவேன்னா, கடையில் வாங்குறத விட இந்த பேக் கேஸ் ரொம்ப குவாலிட்டியாக நல்லா இருக்குது. இது ரொம்ப வருஷம் வரும் அதனால் நீங்கள் புது கேஸ் வாங்காதீங்க, இதை வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு சிம் எஜெக்டர் டூல் தராங்க. அதுக்கப்புறமா யூசர் மேனுவல், அதுக்கப்புறம் உள்ள ஃபோன் இருக்குது. இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா 20,000க்கு வந்து தராங்க. இது கொஞ்சம் ப்ரைஸ் அதிகம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து இதில் ஸ்னாப்ட்ராகன் 669 ப்ராசஸர் இருக்குது. அது வந்து கேம்ஸ்லாம் அவ்வளோவா ஆட முடியாது. ஓரளவுக்கு நம்ம டெய்லி யூசேஜுக்கு கரெக்டாக இருக்கும். இதை வந்து ஒரு 12,000 13,000க்கு வச்சுருந்தா இந்த ஃபோன் வந்து ஒர்த்தாக இருந்திருக்கும். ஆனால் 20,000ன்றது கொஞ்சம் அதிகம் தான். ஆனால் கேமெல்லாம் ஆட மாட்டிங்க அப்படின்னா பரவாயில்ல. இந்த ஃபோனில் வந்து 3 கேமரா தந்திருக்காங்க. ஆனால் மீதி 2 கேமரா வந்து வேஸ்ட்டு தான். ஃப்ரண்ட் கேமரா வந்து 16 மெகா பிக்சல். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு AMOLED டிஸ்பிளே தான். இந்த ஃபோனோட ஸ்க்ரீன் சைஸ் வந்து 16.3 சென்டிமீட்டர் இருக்குது. இந்த ஃபோன் வந்து லைட் வெயிட்டுன்னு சொல்லலாம். 175 கிராம்ஸ்குள்ளே வருது. லைட் வெயிட் தான் இந்த ஃபோனு. ஹேண்டில் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கு. இதில் முக்கியமானது என்னென்னா, இதில் வந்து 30 வாட் சார்ஜர் வந்து தந்திருக்காங்க, ரொம்ப ஃபாஸ்ட்டானது. அதுக்கப்புறமா அதிசயமாக ஒரு ஹெட்ஃபோனும் தந்திருக்காங்க. இதில் ஹெட்ஃபோன் ஜாக்கும் வந்து அடியில் வந்து இருக்குது இந்த ஃபோனில். அதுவும் இல்லாத இந்த ஃபோன் வந்து 5000 mAh பேட்டரியை வச்சுக்கிட்டு வெறும் 175 அந்த அளவுக்கான ஒரு கம்மியான வெயிட்டில் தான் வந்து இருக்குது. 115 கூட சொல்கிறாங்க, ஆனால் சரியாக தெரியல எக்ஸாக்ட் வெயிட்டு. இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா 6GB ரேம் வந்து தராங்க. கேம் ஆடுறதுக்கு அது ஓகே, ஆனால் ப்ராசஸர் தான் கொஞ்சம் இதுவாக இருக்குது. ஆனால் டெய்லி யூசேஜுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து 128GBக்கு வந்து தராங்க. இப்போ இந்த 48 மெகா பிக்சல் வந்து ஃபோட்டோலாம் நல்லா இருக்குது. ஆனால் நான் இங்கே ஃபோட்டோ எடுக்கல, நான் வீடியோ எடுத்து காமிச்சிருக்கேன். நீங்களே சாம்பிள்ஸ் எல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸியான ஒரு ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்க அது கொஞ்சம் அட்ராக்டிவாக அழகாக இருக்குது. அதுவும் இல்லாத பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் பிரைட்னஸ் வந்து அதில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இவங்க ஃப்ரண்ட் கேமராவில் 60 மெகா பிக்சல் கொடுத்துருந்தாலும் அதில் கொஞ்சம் ஷார்ப்னஸ் அதிகமாக இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே ஒயிட் கலராக அந்த பார்டரில் வந்து ஷார்ப்னஸ் தெரியுது. அது கொஞ்சம் ஃபேக்காக இருக்க மாதிரி இருந்தது. இருந்தாலும் டெய்லி யூசேஜுக்கு கரெக்டாக தான் இருக்கும். இந்த ஃபோன் AMOLED டிஸ்பிளேன்றதுனால நம்ம சொல்லவே தேவையில்லை. அதில் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் வந்து கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே ஒர்க் ஆகுது. அதுக்கப்புறம் இந்த ஃபோனோட ஹெட்ஃபோன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அது பிரித்து நாங்கள் அது கேட்டோம். அது செம குவாலிட்டியாக இருந்தது ஹெட்ஃபோன் எல்லாம். ஆனால் இந்த ஃபோனில் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னா அந்த ப்ராசஸர் மட்டும்தான். அதை வச்சு உங்களால் நார்மல் கேம்ஸ்லாம் ஆட முடியும். ஆனால் ஹை கிராஃபிக்ஸில் வச்சு உங்களால் ஃப்ரீ ஃபயர் அந்த மாதிரிலாம் ஆடுறது கொஞ்சம் கஷ்டம். மற்றபடி ரேம் எல்லாம் கூட இந்த ஃபோனில் செம்மையாக தான் இருக்குது. இந்த ஃபோனுடைய திக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0.75 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. மற்றபடி இந்த ஃபோனில் வேறு எந்த குறையும் இல்லை. நீங்கள் இந்த ஃபோனில் அவ்வளோவா கேம் ஆட போகிறது இல்லை, ரொம்ப ஹெவியான கிராஃபிக்ஸ்லாம் வச்சு எதுவும் செய்ய போகிறது இல்லைன்னா நீங்கள் இந்த ஃபோனை தாராளமாகவே வாங்கலாம். மற்றபடி எல்லாமே இந்த ஃபோனில் நல்லா தான் இருக்குது. தேங்க்யூ.